மக்கள் சேவை நிகழ்ச்சியோடு இருந்திருக்கிறோம். இன்றைய மக்கள் சேவை நிகழ்ச்சியில் குடிவரவு குடியகல்வு திணைக்களத்தினுடைய செயற்பாடுகள், அதிலும் குறிப்பாக உங்களுக்கு தெளிவாக சொல்ல போனால் பாஸ்போர்ட் ஆஃபீஸினுடைய செயற்பாடுகள், பாஸ்போர்ட் வழங்குகின்ற செயற்பாடுகளின் போது என்னென்ன நடைமுறைகள் மேற்கொள்ளப்படுகிறது என்பது தொடர்பாக நாங்கள் இப்போது அண்மைய செயற்பாடுகளை வைத்து பேசிக் கொண்டிருக்கின்றோம். இந்த ஆன்லைன் முறைமை தான் இப்போது அண்மைய காலமாக அதிக அளவில் பேசப்பட்ட ஒரு பொருளாக இருக்கிறது. அதில் எவ்வாறு நாங்கள் தரவுகளை பதிவேற்றலாம், எவ்வாறு நீங்கள் உங்களுடைய தகவல்களை முன்வைக்க முடியும் என்பது தொடர்பான விடயங்களை விளங்கப்படுத்திக் கொண்டிருக்கிறார் குடிவரவு குடியகல்வு திணைக்களத்தினுடைய பிரதி கட்டுப்பாட்டாளர் திரு இவாஞ்சலின் சென்க்ளேர் அவர்கள் நிகழ்ச்சிக்கு வந்து பல விடயங்களை எங்களுக்கு கூறிக்கொண்டிருக்கிறார். நாங்கள் இந்த ஆன்லைன் முறைமை என்று சொல்கின்ற போது இன்னும் ஒரு கேள்வி இருக்கிறது. நாட்டில் எந்த பாகத்தில் இருந்தும் ஆன்லைனுக்கு அப்ளை செய்யலாம், ஆன்லைன் ஊடாக செய்யலாம். இதே வெளிநாட்டில் இருக்கின்றவர்கள் இலங்கையில் ஒரு கடவுச்சீட்டை பெறுவதற்கு இந்த ஆன்லைன் முறையை பயன்படுத்தலாமா? வெளிநாட்டில் இருப்பவர்களால் இந்த ஆன்லைன் முறைமைகள் வெளிநாட்டில் இருப்பவர்கள் கடவுச்சீட்டை சமர்ப்பிக்க முடியாது. தற்போது உள்ள நடைமுறையின்படி வெளிநாட்டில் உள்ள இலங்கையர் ஒருவர் தமது கடவுச்சீட்டை புதுப்பிக்க விரும்பினால் அவர் அந்த வெளிநாட்டில் உள்ள இலங்கை தூதரகத்தின் ஊடாகத்தான் கடவுச்சீட்டை சமர்ப்பிக்க வேண்டும். அதற்காக எமது பிரதான காரியாலயத்தில் வெளிநாட்டு தூதரக பிரிவு ஒன்று உள்ளது. அந்த பிரிவினூடாக அவர்களுக்குரிய விண்ணப்பங்கள் பொறுப்பேற்கப்பட்டு கடவுச்சீட்டுகள் தயாரிக்கப்பட்டு அதே கிடைக்கப்பெற்ற சேனலினூடாக வெளிநாட்டு தூதுவர் ஆலயமூடாக அவர்களுக்கு அனுப்பி வைக்கப்படும். இதே வேளையில் வெளிநாட்டில் பிறந்த பிள்ளைகளை நாங்கள் எடுப்போம் என்றால் அவர்கள் இலங்கைக்கு வருவதென்றாலும் அவர்களுக்குரிய கடவுச்சீட்டு தயாரிக்கப்பட வேண்டும். அதற்காகவும் அவர்கள் அதே முறைமையினூடாக வெளிநாட்டில் உள்ள இலங்கை தூதரகத்தினூடாக தமது பிள்ளையின் பிறப்பத்தாட்சி பத்திரங்களை அனுப்பி வைத்து பிள்ளைக்குரிய கடவுச்சீட்டை பெற்றுக்கொள்ள முடியும். இதில் நாங்கள் வெளிநாட்டு பிறந்த பிள்ளைகளை சொல்லும்போது குறிப்பாக ஒரு விடயத்தை சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன். வெளிநாட்டில் இலங்கை பெற்றோருக்கு பிறந்த பிள்ளைகள் தமது பதிவை இலங்கையிலும் பதிவு செய்ய கொள்ள வேண்டும். அது குடியுரிமை சட்டத்தின் கீழ் நாங்கள் சாதாரணமாக 5-2 இன்களான பதிவு என்று சொல்லுவோம். அதன் கீழ் அவர் பதிவு செய்து அவர்களுக்கு 5-2 சர்டிஃபிகேட் ஒன்று மேலதிகமாக குடியுரிமை சான்றிதழ் ஒன்று வழங்கப்பட வேண்டும். அந்த சான்றிதழையும் அவர்கள் தமது கடவுச்சீட்டை பெற்றுக்கொள்ளும் பொழுது தமது பிள்ளைகளுடைய ஆவணங்களுடன் அதையும் இணைத்து அனுப்ப வேண்டும். இங்கே நீங்கள் பிள்ளைகள் என்று சொல்லும் பொழுது நான் முதலில் சொன்னேன், ஆன்லைனில் சமர்ப்பிக்கும் போது 15 வயதிற்கு குறைவானவர்கள் ஆன்லைன் மூலம் சமர்ப்பிக்க முடியாது என்று. அதற்கான காரணம் என்னவென்றால் அந்த வயது குறைந்தவர்களுக்கான கடவுச்சீட்டை பெற்றுக்கொள்ளும் பொழுது தாய் தகப்பன் இருவரது சம்மதம் வேண்டும். அவர்கள் இருவரும் நேரடியாக தம விண்ணப்பத்தை பாரமளிக்கும் அலுவலகத்துக்கு நேரடியாக பிரசன்னமாயிருத்தல் வேண்டும். அதுதான் முக்கியமான காரணம். இந்த சிறுவர்கள் பற்றி பேசுகின்ற போது இன்னும் ஒரு தரப்பு இருக்கிறார்கள். இந்த முதியோர் 60 வயதுக்கு மேற்பட்டவர்கள் இந்த ஆன்லைன் முறைமையூடாக பாஸ்போர்ட்டுக்கான அப்ளை பண்ணுகின்ற போது அவர்களுக்கான செயற்பாடு மாற்றம் இருக்கிறதா? எதுவும் இதை நாங்கள் சொல்லும்போது இதில் இன்னொரு முக்கியமான விடயம் உயிர் முறைமை அடையாளம், அதாவது கைவிரல் அடையாளம் 16 வயதுக்கு குறைந்தவர்களுக்கும் 60 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கும் உயிர்முறை அடையாளம் பெற்றுக்கொள்ளப்படுவது இல்லை. அதனால் ஆன்லைன் மூலம் 60 வயதிற்கு மேற்பட்டவர்களும் தமது விண்ணப்பத்தை சமர்ப்பிக்க முடியும். ஆனால் அவர்கள் தமது பயோமெட்ரிக் ஃபீச்சர்ஸை வழங்க வேண்டிய தேவை இல்லாதபடியால் பிரதேச செயலகங்களுக்கு செல்ல வேண்டிய தேவையும் இல்லை. அவர்கள் முற்று முழுதாக வீட்டிலிருந்தே தமது கடவுச்சீட்டிற்கான விண்ணப்பத்தை சமர்ப்பிக்க முடியும். அவர்களுக்கு மேலதிகமாக செய்ய வேண்டிய ஒன்று என்றால் அவர்களது கையொப்பத்தை வழங்குவதற்காக அவர்களுக்கு ஒரு ஸ்லிப் ஒன்றை அதில் பிரிண்ட் செய்து கொள்ள முடியும். அந்த ஸ்லிப்பில் அவர்கள் அதற்கு ஒரு சதுர குறியீடு அடையாளம் இருக்கும். அந்த குறியீட்டுக்குள் அந்த மத்தியில் அவர்கள் கையொப்பத்தை இட்டு அதை தரவேற்றம் செய்ய வேண்டும். சுருக்கமாக சொல்லப்போனால் 60 வயதுக்கு மேற்பட்டவர்கள் ஆன்லைன் மூலமாக விண்ணப்பத்தை சமர்ப்பிக்கும் பொழுது முற்றுமுழுதாக தமது வீட்டில் இருந்தே தமது கடவுச்சீட்டை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். எந்த தேவைக்காகவும் வெளியே செல்ல வேண்டிய தேவை இல்லை. அவர்கள் கைவிரலையும் தேவையில்லை. கையொப்பு மட்டும் அவர்கள் வருகின்ற ஸ்லிப்பை சைன் பண்ணி ஸ்கேன் செய்து அப்லோட் செய்ய வேண்டும். அதே போல் இன்னும் ஒரு கேள்வி இருக்கிறது. நீங்கள் அந்த கட்டணம் தொடர்பான விடயத்தை பேசுகிற ஆன்லைன் கட்டணம் தொடர்பான விடயங்களை பேசுகின்ற போது சில வேளை அந்த ஆன்லைன் முறைமையூடாக கட்டணத்தை செலுத்த முடியாது போகின்றவர்கள் அந்த ஸ்லிப்பை எடுத்து சென்று வங்கியில் கொடுத்து அதனுடைய இலக்கத்தை வந்து பதிவு செய்யுமாறு கோரினார்கள். சாதாரணமாக ஆன்லைன் செயற்பாட்டில் ஒரு விண்ணப்பத்தை நாங்கள் பதிவு செய்கின்ற போது சில கால அவகாசம் இருக்கும். இந்த கால அவகாசத்துக்கு பிறகு நீங்கள் மீண்டும் மறுபடியும் முதலிலிருந்தே ஆரம்பிக்க வேண்டிய நிலைமை இருக்கும். இங்கே இருக்கின்ற இந்த குடிவரவு குடியகல்வு திணைக்களத்தினுடைய இந்த ஆன்லைன் முறைமை அப்படி எதுவும் இருக்கிறதா? எதுவும் பிரச்சனை? சாதாரணமாக ஆன்லைன் முறைமையில் உள்ள எந்த ஒரு சேவைக்கும் குறிப்பிட்ட கால அளவு மட்டும்தான் அந்த வெப்தளத்தில் நீங்கள் இருக்கலாம். அவ்வாறான நிலைமை இருக்கின்றது. ஆனால்
இங்கு சொல்லப்பட்ட ஒருவர் முதல் முறையாக உள்நுழையும் போது தமது தொலைபேசி இலக்கத்தை பதிவு செய்ய வேண்டும். அந்த தொலைபேசி இலக்கத்தினூடாக அவர் மீண்டும் அந்த தமது தரவுகளை திருத்திக் கொள்ள முடியும். திருத்திக் கொள்ள முடியும் என்றால் விண்ணப்பத்தில் திருத்திக் கொள்வதில்லை. அதாவது அவர் முதலில் தனது விண்ணப்பத்தை முழுவதுமாக தரவேற்றம் செய்த பின் இலங்கை வங்கிக்கு சென்று கட்டணத்தை செலுத்திவிட்டு திருப்பி வந்து தமது தொலைபேசியை பாவித்து அந்த தகவலுக்குள் நுழைந்து, அதாவது அவருக்கு ஓடிபி அனுப்பி வைக்கப்படும். அதன் மூலம் உள்நுழைந்து தமது கொடுப்பனவு செய்த விவரத்தை பதிவு செய்ய முடியும். அதேவேளை அவர் தமது ஒரு பிரதேச செயலகத்தை தெரிவு செய்திருந்தால், அதாவது ஃபிங்கர் பிரிண்ட் கொடுப்பதற்காக அந்த திகதியையும் கூட அவரால் மாற்றிக்கொள்வதற்காக சேஞ்ச் அப்பாயின்மெண்ட் என்ற ஒரு வசதி செய்ய கொடுக்கப்பட்டுள்ளது. அதே மாதிரி செக் ஸ்டேட்டஸ் என்ற ஒரு வசதி உள்ளது. அவர் தமது விண்ணப்பத்தின் தற்போது நிலைமை என்ன, எந்த அளவு ப்ராசஸிங்கில் இருக்கிறான்னு அவரால் பார்க்கக்கூடியதாக இருக்கும். அதே வேளையில் அவரது விண்ணப்பத்தில் பரிசீலிக்கும் போது ஏதாவது குறைபாடுகள் இருந்தால் அவருக்கு இமெயில் மூலம் அது அறிவிக்கப்படும். அதையும் அவர் பார்க்கக்கூடியதாக இருக்கும். அதனால் நீங்கள் குறிப்பிட்டது போல் ஒரு முறை நுழைந்து தொடர்ச்சியாக இல்லை, குறிப்பிட்ட கால அளவிற்கு பின் அவர் லாக் அவுட் ஆகக்கூடியதாக இருக்கும். ஆனால் அவர் லாகின் ஆகலாம் திருப்பி தமது தொலைபேசியை ஒரு 40 நிமிடம் என்று வைத்துக் கொண்டால் குறிப்பிடலாம். அந்த அதற்குள் அவர் அந்த சேவையை செய்ய முடியாவிட்டால் திருப்பி தொடர முடியாது. மீண்டும் அவர் தன்னுடைய தொலைபேசி வழங்கி அது எத்தனை முறை வேணாலும் செய்யலாம். அப்படியா? அப்ளிகேஷன் கொடுத்த நிரப்பிய இதுகளை தீர்த்தி கொள்ள முடியாது. அவர் முதல் முறையை சரியாக செய்ய வேண்டும். ஆனால் அவரது கட்டணத்தை செலுத்துவன தகவலை முடியும். அவரது பிரதேச செயலகத்தில் அவரது அப்பாயின்மெண்ட்டை மாற்றிக்கொள்ள விரும்பினால் அதை செய்து கொள்ள முடியும். தமது விண்ணப்பத்தின் தற்போதைய நிலைமையை அவரால் அறிந்து கொள்ள முடியும். சில வேளைகளில் உதாரணமாக இப்போது இந்த விண்ணப்பங்களை நாங்கள் போடுகின்ற போது சரியான பெயர் எழுத்து முதல் எல்லாம் சரியாக இருக்கணும் என்று சொல்வார்கள். அது முக்கியமானது. எனவே அப்படி இருக்கின்ற போது சிலர் பிழையாக அதனை வழங்கிவிட்டு மீள திருத்தக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதா? விண்ணப்பத்தில் ஒரு முறை திருத்திய பின் அந்த விண்ணப்பத்தை திருப்பி எடுத்து வெப்சைட்டில் அவருக்கு திருத்தக்கூடிய வசதிகள் செய்யப்படவில்லை. அப்படியானால் வேலை இலகுவானதாக இருக்காது. ஒருவரும் தம்ம விரும்பிய நேரம் விரும்பிய தகவலை வழங்கக்கூடியதாக இருக்கும். அதாவது ஒரு முறை அப்லோட் செய்தால் அது பரிசீலனைக்கு எடுத்துக்கொள்ளப்படும். ஆனால் குறிப்பிட்ட பிழையான ஒரு தகவலை சில பேர் அதனுடைய பெயரில் ஒரு எழுத்தையோ அல்லது முதல் பெயருக்கு இரண்டாவது பெயரோ ஏதோ ஒரு மாற்றி ஒரு பதிவிட்டு விட்டால் அவர் மீண்டும் எப்படி சரியான தகவலை அங்கு உள்ளீடு செய்வது? அவர் விண்ணப்பத்தில் பூர்த்தி செய்யும் விவரங்கள் அவரது பிறப்பத்தாட்சி பத்திரம் மற்றும் அவருடைய திருமணமானவன் அவருடைய திருமண அத்தாட்சி பத்திரம், தேசிய அட்டை வீட்டோடு ஒப்பிட்டு அம்மால் பார்க்கப்படும். அவ்வாறான சந்தர்ப்பத்தில் அவர் பூர்த்தி செய்த விண்ணப்பத்தில் தரவுகள் பிழையாக பூர்த்தி செய்யப்பட்டு இருந்தால் அவருக்கு அதன் மூலம் செய்தி அறிவிக்கப்பட்டு அது திருத்தம் செய்யப்பட்டு அது பிரிண்ட் ஆகப்படும். அதாவது இப்போது நாங்கள் ஒரு பிழையை அந்த ஆன்லைனில் பார்த்துவிட்டு எங்களால் திருத்த முடியாது. அது நேரடியாக காரியாலயம் சென்று அங்கு பிழைகள் கண்டுபிடிக்கப்பட்டு அதன் பிறகு வருகின்ற திருத்தத்தை நாங்கள் மேற்கொள்ள முடியும். ஏனென்றால் அதாவது உங்களுக்கு ஒரு முறை பூர்த்தி செய்த பின் எவ்வாறான இதிலும் ஆன்லைன் மூலம் நாங்கள் விண்ணப்பத்தை பூர்த்தி செய்யும் பொழுது ஒரு முறை பூர்த்தி செய்து அப்லோட் ஆனால் அது அப்லோட் ஆனால் திருப்பி ரீகால் பண்ற ஒரு முறைமே இல்லை எந்த ஒரு இடத்திலும். ஆனால் அது ஒப்பிட்டு பார்க்கப்படும். அவர் அதாவது அப்லோட் செய்கின்ற முக்கியமான ஆவணம்னு சொன்னேன் தேசிய அடையாள அட்டை, பிறப்பத்தாட்சி பத்திரம், அதனோடு ஒப்பிட்டு பார்த்து அவரது பெயரில் அவர் பூர்த்தி செய்தது சரியான விதத்தில் இல்லாவிட்டால் அவருக்கு அது மூலமான செய்திகள் அனுப்பி வைக்கப்படும். அதற்காகத்தான் முதலில் குறிப்பிட்ட ஒருவர் தமது தொலைபேசியினூடாகவே இந்த ஆன்லைன் சேவையை பெற்றுக்கொள்வதுதான் மிக சிறந்தது. முகவர் நிலையங்களூடாக செல்லும் பொழுது அல்லது முகவரின் தொலைபேசி இலக்கத்தை வழங்கினால் பின்னராக அவரோடு திணைக்களத்தால் அவரோடு தொடர்பு கொள்ளக்கூடிய சந்தர்ப்பத்தை முடியாமல் போகின்றது. இதனால் அவரது கடவுச்சீட்டில் தயாரித்து அனுப்புவதில் காலதாமதம் ஏற்படவும் சந்தர்ப்பம் உள்ளது. அதில் இன்னொரு கேள்வியும் இருக்கிற இதே விடயத்தில் சில வேளை இப்போது ஒருவர் தன்னுடைய பிழையான தகவலை தரவேற்றி விட்டார். அதனை இப்போது மாற்றுவது தொடர்பான விடயத்தில் அவருக்கு தெளிவில்லை. சில வேளை அவர் இன்னும் ஒரு தொலைபேசி இலக்கத்தை இட்டு தன்னுடைய சரியான தகவலை பதிவு செய்ய முனைகிறார் என்றால் அங்கு ஏற்படுகின்ற பிரச்சனை என்னவாக இருக்கும்? ஏனென்றால் தேசிய அடையாள அட்டை என்றது ஒருவருக்கு உரிய குறிப்பிடப்பட்டது. ஆகவே ஒரு தேசிய அடையாள அட்டையில் 2-3 விண்ணப்பங்களை சமர்ப்பிக்க முடியாது. அதுதான் முதலே குறிப்பிட்டேன். பிறப்பத்தாட்சி பத்திரம், தேசிய அடையாள அட்டை என்ற முக்கியமான ஆவணங்கள் கடவுச்சீட்டை பெற்றுக்கொள்வதற்கு. ஒரு தேசிய அடையாள அட்டையை பாவித்து 2 முறை விண்ணப்பங்களை சமர்ப்பிக்க முடியாது. அதற்கான அதாவது சிஸ்டத்தில் வழங்க அனுமதிக்கப்பட மாட்டாது.
அடுத்தது இன்னும் ஒரு விடயம் இருக்கிறது, இந்த கிளை காரியாலயத்தினுடைய செயற்பாடுகள். அண்மை காலமாக கடந்த 2022ஆம் ஆண்டு நடுப்பகுதியிலிருந்து இந்த கிளை காரியாலயத்தின் செயற்பாடுகள் துரிதப்படுத்தப்பட்டது. இங்கு இருக்கின்ற நெரிசலை பார்த்து அங்கு எப்படியான செயற்பாடுகள் மேற்கொள்ளப்படுகிறது, அங்கே மக்கள் யாரை நாட வேண்டும், எப்படியான விடயங்களை அங்கிருந்து பெற்றுக்கொள்ள முடியும்? கிளை காரியாலயங்களில் பிரதி கட்டுப்பாட்டில் ஒருவர் கடமையாற்றி வருகின்றார் ஒரு கிளை காரியாலயங்களிலும். அங்கு ஒரு நாள் சேவையும் சாதாரண சேவையும் வழங்கப்பட்டு வருகின்றது. ஆனால் ஒரு நாள் சேவை மட்டுப்படுத்தப்பட்ட அளவிலே என்றால் அங்கு ஒவ்வொரு அலுவலகத்தும் ஒரு பிரதி கட்டுப்பாட்டாளோ உதவி கட்டுப்பாட்டாளர் மட்டுமே உள்ளார். தலைமை காரியாலயத்தில் கூடுதலான விண்ணப்பங்களை எங்களை ஏற்றுக்கொள்ள முடியுமா இருந்தாலும் பிராந்திய காலங்களில் குறிப்பிட்ட அளவு மட்டுமே ஒரு நாள் சேவையில் விண்ணப்பங்கள் ஏற்றுக்கொள்ளப்படுகின்றன. அதன் அடிப்படையில் அங்கு ஒரு நாள் சேவை, சாதாரண சேவை, மற்றது திருத்தங்கள். அதை தவிர இன்னொரு சேவையும் பிராந்திய காரங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். அதாவது வெளிநாட்டில் உள்ள இலங்கையர் ஒருவர் வெளிநாட்டு தூதரகத்தின் ஊடாக தமது கடவுச்சீட்டை பெற்றுக்கொள்ளும் பொழுது அவருக்கு தமது ஃபிங்கர் பிரிண்ட் பயோமெட்ரிக் ஃபீச்சர்ஸை வழங்கக்கூடிய சந்தர்ப்பம் இருக்காது. ஆகவே அவ்வாறான சந்தர்ப்பத்தில் அவர் முதல் முறையாக அந்த தமது பெற்றுக்கொண்ட கடவுச்சீட்டை பாவித்து இலங்கை வந்தவுடன் தமது பயோமெட்ரிக் ஃபீச்சர்ஸை தமது கட்டாயமாக வழங்க வேண்டும் அவர் திரும்பி செல்வதற்கு முதல். அவ்வாறான சேவைகளையும் அவரால் பிராந்திய காரியாலயங்கள் மட்டும், அதாவது கொழும்பு காரியாலயத்தில் அனைத்து சேவைகளும் வழங்கப்பட்டிருக்கும். அதற்கு மேலதிகமாக 4 பிராந்திய காரியாலயங்களுக்கும் சென்றும் தமது அந்த பயோமெட்ரிக் ஃபீச்சர்ஸை வழங்க முடியும். அதைவிட திருத்த அலகு என்ற சேவை தலைமை காரியாலயத்தில் உள்ளது. அந்த சேவையும் பிராந்திய காரியாலயங்களில் வழங்கப்படுகின்றது. இன்னும் ஒரு கேள்வி, இப்போது கடந்த காலங்களில் இந்த ஒரு நாள் சேவையாக இருக்கலாம் அல்லது வேறு சேவையாக இருக்கலாம், பிரதான காரியாலயத்தில் டோக்கன் முறைமை ஒன்று காணப்பட்டது. இப்போதும் அப்படி முற்பதிவு செய்துதான் பிரதான காரியாலயத்துக்கு நேரம் ஒதுக்கி வர வேண்டுமா, அல்லது இப்போது அந்த நேரம் ஒதுக்கி வர வேண்டிய தேவை இல்லையா? அதே போல இந்த ஒரு நாள் சேவை இப்போது எப்படி முன்னெடுக்கப்படுகிறது என்பது தொடர்பான விடயங்களை வழங்கப்படுத்த வேண்டும். பிரதான காரியாலயத்திலும் முன்னராக பிராந்திய காரியாலயத்திலும் முற்பதிவு என்ற ஒரு விஷயம் இருந்தது. இப்பொழுது முற்பதிவு என்ற நடைமுறை இல்லை. ஆனால் நீங்கள் குறிப்பிட்ட டோக்கன் சிஸ்டம் இருக்கிறது. டோக்கன் என்ற விஷயத்தின் மூலம் அவர் அந்த தொடர்ச்சியான செயல்முறைகளுக்கு வழிநடத்தப்படுவார். பிரதான காரியாலயத்தை எடுத்துக்கொள்ளும் என்றால் காலை 7 மணியிலிருந்து மதியம் 1:30 மணி வரையும் எமது விண்ணப்பங்களை பாரமேற்கும் கவுண்டர்கள் செயற்பாட்டில் உள்ளன. ஒரு விரும்பிய ஒருவர் தமது சரியான ஆவணங்களை பூர்த்தி செய்து கொண்டு வந்து டோக்கன் வழங்கப்படுகிற இடத்தில், அதாவது 2 இடங்களில் சேவைகள், முதலாவது மாடியில் சாதாரண சேவைக்கான டோக்கனை பெற்றுக்கொள்ள முடியும், 2வது மாடியில் ஒரு நாள் சேவைக்கான டோக்கனை பெற்றுக்கொள்ள முடியும். அவர் டோக்கனை பெற்றுக்கொண்ட பின்பதாக அவர் இருப்பதற்கான ஒரு இடவசதி செய்து கொள்ளப்பட்டுள்ளது. அங்கு அவர் இருந்தால் அந்த டோக்கன் இலக்கத்தின் அடிப்படையில் அவர்கள் அழைக்கப்படுவார்கள் அடுத்த செயற்பாட்டிற்கு. அடுத்த செயற்பாடு என்னவென்றால் அவர்கள் வந்து தமது விண்ணப்பத்தை பாரமளிக்க வேண்டும். பின்னராக தமது கைவிரல் அடையாளத்தை கொடுத்து கட்டணத்தை செலுத்திய பின் ஒரு நாள் சேவைக்குரியவர்கள் 3 தொடக்கம் 4 மணித்தியாலங்களுக்கு பின்னராக தமது கடவுச்சீட்டை பெற்றுக்கொள்ள முடியதாக இருக்கும். பாரமளித்த பின் அவர்கள் தரித்திருப்பதற்கான வசதிகளும் செய்து கொடுக்கப்பட்டுள்ளன. அவர்கள் 3 மணித்தியாலம் இருந்தே தமது கடவுச்சீட்டை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். டோக்கன் நடைமுறை தற்போதும் உள்ளது. ஆனால் முன்பதிவு தேவையில்லை. டோக்கன் நடைமுறை ஊடாக அது அவர்களுடைய செயற்பாடுகளை மிக இலவுபடுத்துகின்றது. இந்த ஒரு நாள் சேவை, அதே போல ஆன்லைன் செயற்பாடு, இவற்றையெல்லாம் வைத்து இன்னும் ஒரு கேள்வி இருக்கிறது. இந்த ஒரு நாள் சேவை செயற்பாடுகள் தொடர்பான விடயங்களை பார்க்கின்ற போது நாங்கள் இந்த ஆன்லைன் சேவை செயற்பாடுகள் தொடர்பான விடயங்களில் கட்டணம் தொடர்பான விடயத்தில் எப்படியான கட்டணங்கள் அளவிடப்படுகிறது, அதே போல் சிலருக்கு ஒரு பெரிய புரிதல் இருக்கிறது, புரிதல் இல்லாமல் இருக்கிறது. சில வேளை இந்த ஆன்லைன் செயற்பாடு என்பது ஒரே நாளில் பாஸ்போர்ட்டை பெற்றுக்கொள்ளும் நிலைப்பாடு என்பதான இருந்தார்கள். அப்படி ஒரு விடயம் இருக்கிறதா, அல்லது இந்த ஒரு நாள் சேவையினூடாக எவ்வளவு பணம் செலுத்தி நாங்கள் பெற்றுக்கொள்ள முடியும், ஆன்லைன் சேவையினூடாக எவ்வளவு நாட்களில் பாஸ்போர்ட் கை கிடைக்கும் என்பதான விடயங்களை தெளிவுபடுத்த வேண்டும். இதை நாங்கள் வேண்டுமென்றால் கட்டணங்கள் என்ற ஒரு சிறிய தலைப்பின்கள் சொன்னால் இலகுவாக இருக்கும். ஒரு நாள் சேவைக்கு கட்டணமாக ரூபாய் 20,000 அறவிடப்படுகின்றது. சாதாரண சேவைக்காக ரூபாய் 5,000 அறவிடப்படுகின்றது. இது ரெண்டும் ஒருவர் நேரடியாக தமது விண்ணப்பத்தை சமர்ப்பிக்கும் சந்தர்ப்பத்தில். ஆன்லைனான முறைமையின் கீழ் துரித சேவை, சாதாரண சேவை, துரித சேவை கட்டணமாக ரூபாய் 15,000 அறவிடப்படுகின்றது. சாதாரண சேவைக்காக ரூபாய் 5,000 அறவிடப்படுகின்றது. இதே வேளையில் சிறுவர்களுக்கு 16 வயது குறைந்தவர்களுக்கு
உரிய கட்டணத்தில் ஒரு வேறுபாடு இருக்கின்றது. காரணம் என்னவென்றால் தற்போது வழங்கப்படுகின்ற சகல நாடுகளுக்குமான கடவுச்சீட்டின் செல்லுபடி காலம் வழங்கப்பட்ட தேதியிலிருந்து 10 வருட காலம். ஆனால் சிறுவர்களுக்கு அதில் ஒரு தெரிவு இருக்கின்றது. செல்லுபடி காலத்தை 3 வருடம் அல்லது 10 வருட காலத்திற்காக பெற்றுக்கொள்ள முடியும். அவ்வாறான நிலைமையில் கட்டணத்திலும் வேறுபாடு உள்ளது. 3 வருடம் செல்லுபடியான கடவுச்சீட்டை பெற்றோர் விரும்பினால் அதனை ஒரு நாள் சேவையில் பெற்றுக்கொள்ள விரும்பினால் அதற்கு கட்டணமாக ரூபாய் 9,000 சாதாரண சேவையின் கீழ் 3 வருடத்திற்கான கடவுச்சீட்டை பெற்றுக்கொள்வினால் அதற்கு ரூபாய் 3,000 கட்டணமாக அறவிடப்படுகின்றது. இதற்கு மேலதிகமாக செல்லுபடியான கடவுச்சீட்டு தொலைந்துள்ள சந்தர்ப்பத்தில் தண்டப்பணம் அறவிடப்படும். அதாவது கட்டணத்திற்கு மேலதிகமாக அதனிலும் 2 வகைகள் உள்ளன. கடவுச்சீட்டு பெற்று 1 வருட காலத்திற்குள் காணாமப்பட்டிருந்தால் அதற்கு தண்டப்பணமாக ரூபாய் 20,000 செலுத்த வேண்டும். 1 வருடத்துக்கு கூடுதலான காலப்பகுதிக்கு பின்னராக தொலைக்கப்பட்டிருந்தால் 15,000. ஆகவே சுருங்க சொன்னால் ஒருவர் தமது கடவுச்சீட்டை எடுத்து 1 வருடத்திற்குள் அவர் காணாமல் போயிருந்தால் அவர் தமது இன்னொரு கடவுச்சீட்டை பெற விரும்பினால் அதற்காக அவர் மொத்தமாக 40,000 செலுத்த வேண்டி வரும். ஆனால் அது கட்டணம் மட்டுமில்லை, அதற்கு பெற்றுக்கொள்வதற்காக அவர் தமது கடவுச்சீட்டு தொலைந்துள்ளது என்பதை உறுதிப்படுத்துவதற்கு போலீஸ் முறைப்பாட்டு பிரதியையும் சமர்ப்பிக்க வேண்டும். கடவுச்சீட்டு காணாமல் போவதற்கான ஃபைன், அதாவது அவர்களுக்கான தண்டப்பணம் தொடர்பில் பேசியிருந்தோம். இன்னும் ஒரு விடயம் இருக்கிறது. காணாமல் போன கடவுச்சீட்டுக்கு பிறகு புதிய கடவுச்சீட்டை பெறுவதற்கான எப்படியான டாக்குமெண்ட்ஸ்களை சமர்ப்பிக்க வேண்டும். அதே போல சிலர் கடவுச்சீட்டு முடிவடைந்திருக்கலாம். அதே போல் முன்னர் சிலர் வேளை மிடில் ஈஸ்ட் ஆல் கண்ட்ரி என்று வித்தியாசமான 2 வகையான கடவுச்சீட்டு இருந்தது சாதாரண மக்களுக்கு. அதை இப்போது ஆல் கண்ட்ரியாக மாற்றுவதற்கு எப்படியான ஆவணங்களை சமர்ப்பிக்க வேண்டும்? அப்படி நடைமுறை என்னவாக இருக்கிறது? ஒருவருடைய கடவுச்சீட்டு தொலைந்திருக்கும் சந்தர்ப்பத்தில் அது வலுவிலுள்ள கடவுச்சீட்டு தொலைந்திருந்தால் அவர் அதற்குரிய தண்டப்பணத்தையும் செலுத்தித்தான் தமது புதிய கடவுச்சீட்டை பெற்றுக்கொள்ள முடியும். வலுவில் இல்லாத கடவுச்சீட்டு, அதாவது செல்லுபடி காலம் முடிந்த கடவுச்சீட்டு தொலைந்திருந்தால் அவர் அதை தொலைந்து போலீஸ் முறைப்பாட்டு பிறகு சமர்ப்பிப்பதன் மூலம் அவரது புதிய கடவுச்சீட்டில் அவருக்கு அதாவது 4வது பக்கத்தில் ஒரு குறிப்பு ஒன்று விடப்படும். இவரிடம் முன்னே கடவுச்சீட்டு இலக்கம் தொலைந்துள்ளது என்று. அதுதான் 2க்கும் உள்ள வித்தியாசம். இதற்கான புதிய கடவுச்சீட்டை பெற்றுக்கொள்வது என்பது 2க்கும் சாதாரண நடைமுறையில் கடவுச்சீட்டை பெற்றுக்கொள்வது போன்றது தான். அவர் தமது புறப்பத்தாட்சி பத்திரம், மூலப்பிரதி, தேசிய அடையாள அட்டை, தொலைந்த சந்தர்ப்பத்தில் அதற்குரிய போலீஸ் முறைப்பாட்டு பிரதி, அதற்கு மேலதிகமாக அவரது தொழிலை உறுதிப்படுத்தக்கூடிய அடையாளங்களை சமர்ப்பித்து புதிய கடவுச்சீட்டை பெற்றுக்கொள்ள முடியும். ஒருவருடைய செல்லுபடி காலம் முடிந்ததற்கும் அவ்வாறான நடைமுறையை பின்பற்றப்படுகின்றது. அதாவது புறப்பத்தாட்சி பத்திரம் அதை கொடுப்பதன் மூலம் நீங்கள் குறிப்பிட்ட மத்திய கிழக்கு நாடுகளுக்கான கடவுச்சீட்டு வைத்திருப்பவர் என்பது அது முன்னதாக அப்படியான 2 விதமான கடவுச்சீட்டுகள் இருந்தன. தற்போது சகல நாடுகளுக்கான ஆல் கண்ட்ரி பாஸ்போர்ட்னு சொல்லும் சகல நாடுகளுக்கான கடவுச்சீட்டு வைக்கப்படுகின்றது. அவர்களும் அதே நடைமுறை வைத்து தமது கைவசமுள்ள கடவுச்சீட்டின் பிரதியையும் தமது விண்ணப்பத்துடன் சமர்ப்பிக்க வேண்டும். இதுதான் சாதாரணமான நடைமுறை. அதே போல் இப்போது உள்நாட்டில் காணாமல் போவது என்பது வேறு. இப்போது வெளிநாட்டுக்கு சென்று ஒருவர் தன்னுடைய கடவுச்சீட்டை தொலைத்து விட்டால் அதற்கு பிறகு புதிய கடவுச்சீட்டை பெறுவது அல்லது அவர் நாடு திரும்ப தொடர்பான விடயங்களில் எவ்வாறு நடைமுறை இருக்கிறது? வெளிநாட்டில் உள்ளவர் கடவுச்சீட்டு தொலைந்துள்ள சந்தர்ப்பத்தில் அங்கு போலீஸ் முறைப்பாட்டு பிரதி என்று பெற்று அதனுடன் தமது புதிய கடவுச்சீட்டிற்கான விண்ணப்பங்களை சகல ஆவணங்களை ஒப்படைத்து தூதரகத்தினூடாக புதிய கடவுச்சீட்டை பெற்றுக்கொள்ள முடியும். அதை பெற்றுக்கொள்வதற்குரிய கால அவகாசம் போதாமல் இருக்கின்ற சந்தர்ப்பத்தில் அவர் இலங்கைக்கு வர வேண்டுமாக இருந்தால் அவர் இலங்கை தூதரகத்துடன் தொடர்பு கொண்டு அவர்களுக்கு தற்காலிகமான ஒரு கடவுச்சீட்டு நான் மெஷின் ரீடபிள் பாஸ்போர்ட்னு சொல்லுவோம் அல்லது டெம்பரரி ட்ராவல் டாக்குமெண்ட்னு சொல்லுவோம். தற்காலிக அதை பாவித்து அவர் இலங்கைக்கு வரலாம். இலங்கைக்கு வந்து இலங்கையில் தமது புதிய கடவுச்சீட்டை தயாரித்து அதன் மூலம் அவர் திரும்பி வெளிநாட்டுக்கு செல்லக்கூடிய வசதி இருக்கின்றது. அதாவது இலங்கையில் புதிய பாஸ்போர்ட்டுக்கு அவர் அப்ளை பண்ணுகின்ற போது தொலைந்தமைக்கான வெளிநாட்டுக்கு கொண்டு வரப்பட்ட ஆவணங்களை அவர் சமர்ப்பிக்க வேண்டும். என்னால் வலுவில் உள்ள கடவுச்சீட்டு தொலைந்தால் கட்டணம் அதே அளவான கட்டணம் அறவிடப்படும் இலங்கைக்கு வந்து சமர்ப்பிக்கும் பொழுது. அல்லது இலங்கை தூதுவராலயம் ஊடாக சமர்ப்பினா அதற்குரிய கட்டணத்தை அதனூடாக செலுத்த முடியும். ஆனால்
அவருக்குரிய தண்டப்பணம் செலுத்த வேண்டும் என்ற நடைமுறை எங்கு தொலைத்தாலும் சமமானது. எங்கு தொலைத்தாலும் தண்டப்பணத்தை செலுத்தியே ஆக வேண்டும். செல்லுபடியான கடவுச்சீட்டு தொலைக்கப்பட்டிருந்தால் தண்டப்பணம் செலுத்த முடியாது. 40,000 கட்டி தான் பாஸ்போர்ட் எடுக்க முடியும். பாஸ்போர்ட் எடுக்க வேண்டும். இன்னும் ஒரு கேள்வி இருக்கிறது. இந்த கடவுச்சீட்டில் பெயர் மாற்றங்களை மேற்கொள்ள வேண்டுமாக இருந்தால் எப்படி நடைமுறை இருக்கிறது? கடவுச்சீட்டில் 4வது பக்கத்தில் திருத்தங்கள் என்று ஒன்றை செய்யலாம். பெயர் மாற்றம் மட்டுமல்ல, சில மேலதிகமான தரவுகளையும் அவரால் வழங்கப்பட முடியும். இந்த சேவை பிரதான காரியாலயத்திலும் பிராந்திய காரியாலயத்திலும் வழங்கப்படுகின்றது. பிரதான காரியாலயத்தில் 2வது தளத்தில் ஆல்ட்ரேஷன் பிரான்ச் திருத்தங்கள் அலகுன்றதில் செய்து கொள்ள முடியும். இதற்கு பொதுவான கட்டணமாக ஒரு திருத்தத்தை செய்வதற்காக ரூபாய் 1200 அறவிடப்படும். இதற்கு முன்பதிவுகள் தேவையில்லை, டோக்கன் நடைமுறை இல்லை. ஒருவர் வருகை தந்து தமது அதற்குரிய விண்ணப்பம் இருக்கின்றது. அதில் தேவையான திருத்த வேண்டிய விவரங்களை தெரிவித்த பின் குறைந்தது அரை மணித்தியாலமோ அல்லது கூடுதலாக ஒரு மணித்தியாலத்திலோ தமது தேவையை பெற்றுக்கொண்டு செல்ல முடியும். இங்கு அவரால் திருத்த கொள்ளக்கூடிய விவரங்களை சுருக்கமாக சொல்வதென்றால், ஒருவருடைய தொழிலை பதிவு செய்து கொள்ள முடியும், அல்லது முன்னர் உள்ள தொழிலை மாற்ற வேண்டுமென்றால் அதை மாற்றிக்கொள்ளலாம். உரிய ஆவணங்களை சமர்ப்பிக்க வேண்டும். திருமணமான பெண்கள் தமது கணவரது பெயரை கடவுச்சீட்டில் சேர்த்து கொள்ள வேண்டுமென்றால் தமது திருமண அத்தாட்சி பத்திரத்தை சமர்ப்பித்தல் மூலம் அவரது கடவுச்சீட்டையும் சமர்ப்பித்து 4வது பக்கத்தில் அந்த திருத்தங்களை செய்து கொள்ள முடியும். அதே நேரம் இரட்டை பிரஜா உரிமை பெற்ற ஒருவர் தமது இரட்டை பிரஜா உரிமையை பதிவு செய்ய வேண்டுமென்றால் அதனை பதிவு செய்து கொள்ள முடியும். 16 வயதிற்கு குறைந்தவர்கள் கடவுச்சீட்டு பெற்ற பின் அவர்கள் தேசிய அடையாளையை பெற்றிருப்பார்கள். அந்த இலக்கத்தை பதிவு செய்து கொள்ள முடியும். இந்த சேவைகளை திருத்தங்கள் அலகினூடாக செய்து கொள்ள முடியும். எனவே இந்த சேவைகள் எல்லாம் நேரடியாக வந்துதான் செய்து கொள்ள முடியும். நேரடியாக ஒருவரது கடவுச்சீட்டை அவர் மட்டுமே கையாளலாம். எனவே ஆன்லைன் முறைமையில் திருத்தங்களை மேற்கொள்வதற்கான எந்த நடவடிக்கையும் மேற்கொள்ளப்பட மாட்டாது. அதற்காக ஆன்லைன் வசதி இல்லை. ஏனென்றால் அது பாஸ்போர்ட்டில் அது 4வது பக்கத்தில் பிரிண்ட் செய்து கொடுக்கப்படும். அடுத்து இன்னும் ஒரு கேள்வி. நீங்கள் கூறுகின்ற போது இந்த இரட்டை பிரஜா உரிமை கொண்டவர் தொடர்பான விடயங்கள் குறித்து பேசியிருந்தார்கள். அவர்களுக்கான கடவுச்சீட்டு வழங்கும் செயல்முறை தொடர்பான விடயங்கள் குறித்து வழங்கப்படுத்தலாம். இரட்டை பிரஜா உரிமை என்பது இலங்கையர் ஒருவர் வெளிநாட்டில் குடியுரிமை பெற்றுக்கொள்ளும் பொழுது அவரது இலங்கை பிரஜா உரிமையையும் கொண்டிருப்பதற்கான ஒரு நடைமுறை. அதற்குரிய சட்ட ஏற்பாடுகளின்படி 2 விதமாக நாங்கள் பெற்றுக்கொள்ளலாம். முதலாவது சிறுவர்கள் இலங்கை பெற்றோருக்கு வெளிநாட்டில் பிறந்த சிறுவர்கள் தமது பிரஜா உரிமையை பதிவு செய்து கொள்ள வேண்டும். அதை பிரதி சேர்த்து நான் முன்னரே குறிப்பிட்டது போல் 5-2 ரெஜிஸ்ட்ரேஷன் என்று சொல்வோம். அது பதிவு செய்தல் பிரஜா உரிமை பெற்றுக்கொள்ளுதல். அது பிரஜா உரிமை பிரிவினால் அந்த சேவை தலைமை காரியத்தில் மட்டுமே பெற்றுக்கொள்ள முடியும். 4ஆம் மாடியில் உள்ளது. இங்கு இரட்டை பிரஜா உரிமை என்று சொல்லும் பொழுது இலங்கை நபர் ஒருவர் இலங்கையர் 2 கட்டகரிகள், அதாவது தமது இலங்கை பிரஜா உரிமையை புதுப்பித்துக் கொள்ளுதல் அல்லது தக்க வைத்துக் கொள்ளுதல், ரிசம்ஷன் ஓ ரிட்டைன் என்று சொல்லுவோம். அதன் கீழ் இலங்கை பிரஜா உரிமையை வைத்துள்ள ஒருவர் வெளிநாட்டில் தமது பிரஜா உரிமையை பெற்றுக்கொள்ள விரும்பினால் தமது இலங்கை பிரஜா உரிமையை தக்க வைத்து கொண்டு அந்த பிரஜா உரிமைக்கு விண்ணப்பிக்க முடியும். அவ்வாறு சந்தர்ப்பில் அதற்குரிய விண்ணப்பத்தை பூர்த்தி செய்து அவர் தமது உரிய ஆவணங்களுடன் தமது அந்த குறிப்பிட்ட நாட்டு வெளிநாட்டில் அவருக்கு பெர்மனன்ட் ரெசிடென்ட் அங்கு வதிவதற்கான அனுமதி வழங்கப்பட்ட அடையாளத்தை கொடுக்க வேண்டும். அத்துடன் அவருக்கு அங்கு 3 மாதத்துக்குள் வழங்கப்பட்ட போலீஸ் முறைப்பாட்டு பிரதியும் போலீஸ் கிளியரன்ஸ் சர்டிஃபிகேட் சொல்லும் அதையும் சமர்ப்பிக்க வேண்டும். ஏற்கனவே இலங்கை பிரஜா இருந்து வெளிநாட்டுக்கு சென்று அங்கு பிரஜா உரிமை பெற்றவர் மீண்டும் தமது இலங்கை பிரஜா உரிமையை புதுப்பித்துக் கொள்ள விரும்பினால் ரிசம்ஷன் என்று சொல்லுவோம். அவ்வாறு நிலைமையில் அவர் தமது பிறப்பத்தாட்சி பத்திரம் இலங்கையர் என்று உறுதி செய்வது பிறப்பத்தாட்சி மூலம், அது தேசிய அடையாள அட்டை இருந்தால் அது தமது வெளிநாட்டு கடவுச்சீட்டு இலங்கை கடவுச்சீட்டு ஆகியவற்றை சமர்ப்பிக்க வேண்டும். ஆனால் இரட்டை பிரஜா உரிமை பெற்றுக்கொள்வதற்கான சில அடிப்படை தகமைகள் இருக்கின்றன. அவற்றை நாங்கள் குறிப்பிட்டு சொல்ல வேண்டுமென்றால் வயது தகுதியை எடுத்துக்கொண்ட வேண்டும் என்றால் 55 வயதிற்கு மேற்பட்ட ஒருவர் தமது இரட்டை பிரஜா உரிமைக்காக விண்ணப்பிக்கலாம் வயதின் அடிப்படையில். அல்ல 55 வயது கீழ்பட்டவர்கள் விண்ணப்பிக்க முடியாது. அப்படி 55 வயதுக்கு கீழ்பட்டவர்கள் என்றால் பிரதான அது கேட்டகரி பிரதான விண்ணப்பதாரி 55 வயதுக்கு மேற்பட்டவராக இருந்தால் அவரில் தங்கி இருப்பவராக அவரது மனைவி பிள்ளைகள் விண்ணப்பிக்க முடியும். அவ்வாறே தமது தொழில் தகமையின் அடிப்படையை உறுதி செய்த ஆவணங்களை சமர்ப்பித்து ப்ரொஃபஷனல்
கேட்டகரின்னு சொல்லுவோம், அதன் கீழ் இரட்டை பிரஜா உரிமைக்கு விண்ணப்பிக்க முடியும். அல்லது தமது சொத்துக்களின் அடிப்படையில் 2.5 மில்லியன் சொத்துக்களை வைத்திருக்கும் ஒருவர் அந்த சொத்துக்களை உறுதி செய்யும் ஆவணங்களை சமர்ப்பித்த பின் அதன் கீழ் பெற்றுக்கொள்ள முடியும். அல்லது ஃபிக்ஸ்ட் டிபாசிட், நிலையான வைப்பு தொகையை குறிப்பிட்ட தொகையை காட்டி அதன் மூலம் அவர் இரட்டை பிரஜா உரிமைக்கு விண்ணப்பிக்க முடியும். பிரதான விண்ணப்பதாரி விண்ணப்பம் மற்றவர் தங்கியிருப்பவர்களாக விண்ணப்பதாரிகள் கொள்ளப்படுவார்கள். இதில் என்ன ஒன்று, அவர்கள் விண்ணப்பத்தை சமர்ப்பிக்கும் பொழுது எந்தவித கட்டணத்தையும் செலுத்த தேவையில்லை. அவர்கள் உரிய விண்ணப்பத்தை சமர்ப்பித்து அது பரிசீலிக்கப்பட்டு அதற்கான குழு ஒன்று இருக்கிறது. குழுவின் அனுமதிகள் பெற்ற பின்னர் அவருக்கு இரட்டை பிரஜா உரிமை வழங்கக்கூடியதாக இருக்கும் பட்சத்திலே அவரால் கட்டணத்தை செலுத்த வேண்டும். முன்னதாக கட்டணம் செலுத்த வேண்டியது. அதுக்கு கட்டணம் இந்த அளவு என்று இருக்கிறது. கட்டணம் இருக்கின்றது. பிரதான விண்ணப்பதாரிக்கு சொல்வதானால் 3,45,000 ரூபாவும், அவரில் தங்கி வாழ்வார் ஒருவருக்கும் 57,500 ரூபாயும் கட்டணமாக செலுத்தப்படும். ஒவ்வொருவருக்கும் செலுத்தப்படும். ஆமாம், இன்றைய தினம் நாங்கள் பேசியிருந்த முக்கியமான விடயம் குடிவரவு குடியகழ்வு திணைக்களத்தினுடைய தற்கால செயற்பாடுகள் எப்படி இருக்கிறது, சுருக்கமாக சொன்னால் பாஸ்போர்ட் வழங்குகின்ற செயற்பாடுகள் எப்படி இருக்கிறது, ஆன்லைன் முறைமை எவ்வாறு மேற்கொள்ள வேண்டும், அதே போல கிளை காரியாலயம் எவ்வாறான சேவைகளை பெற்றுக்கொள்ள முடியும், பிரதான காரியாலயம் இப்போது எப்படி இயங்குகிறது என்பது தொடர்பான பல முக்கியமான விடயங்களை மக்களுக்கு தெளிவுபடுத்த வேண்டும் என்ற அடிப்படையில் நாங்கள் இன்றைய மக்கள் சேவை நிகழ்ச்சியை வடிவமைத்திருந்தோம். அந்த அடிப்படையில் இன்றைய நிகழ்ச்சி உங்களுக்கு மிகவும் பலன் தரும் ஒரு நிகழ்ச்சியாக இருக்கு நம்புகிறோம். காரணம், இந்த காலப்பகுதி என்பது அதிகளவான மக்கள் வெளிநாடுகளுக்கு செல்கின்ற காலப்பகுதி என்பதால் இந்த கடவுச்சீட்டு தொடர்பான விடயத்தில் அதிகம் கவனம் செலுத்துகிறார்கள். எனவே இவ்வாறு உங்கள் வீட்டிலிருந்தே நீங்கள் விண்ணப்பம் செய்யக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. அது தொடர்பான விடயங்களை நாங்கள் தெளிவுபடுத்தியிருந்தோம். இன்றைய நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருந்தார் குறிப்பாக குடிவரவு குடியகழ்வு திணைக்களத்தினுடைய பிரதி கட்டுப்பாட்டாளர் இவாஞ்சலின் சென்கிளேர் அவர்கள். மக்களுக்கு விளங்கக்கூடிய வகையில் சரியான தகவல்களை தெளிவாக வழங்கியமைக்கு வசந்தம் டிவியினுடைய மக்கள் சேவை நிகழ்ச்சி சார்பாக எங்களுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். நன்றி பிரசன்னா. இதே போல இன்னும் ஒரு முக்கியமான மக்கள் பிரச்சனையோடு மக்களுக்கான விடயங்களை பேசுவதற்காக மக்கள் சேவை நிகழ்ச்சியில் சந்திப்போம். அதுவரை விடைபெறும் நான் பிரசன்னா. வணக்கம்.